தப்பாக பேசலையே, நல்லா கவனிங்க. பேசுனது தப்பு, வார்த்தைகள் தவறு, அவங்களுடைய கருத்து தவறு, கேட்டது தவறு, பார்த்தது தவறு. ஆனால் எல்லாம் பேசிட்டுன்னு சொல்லுவாங்க, நான் தப்பாக ஒன்றும் பேசலையே. பேசணும்லாம் தப்பு, ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. சில நேரங்களில் நாம் சரியாய் சொல்லுகிறோம், அதை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த வாரம் கூட சொன்னேன், ஒரு ஊழியன் ஒரு ஊழியன் ஒரு பிள்ளையை கண்டிக்கும் போது அந்த பெற்றோர் என்ன சொல்கிறது தெரியுமா? பாஸ்டருக்கு எங்கள் மேலே பொறாமை, எங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. எவ்வளோ ஒரு அபத்தமான வார்த்தை. யாரையும் கண்டிக்கலை, என் பிள்ளையே கண்டிக்கிறார், என் பிள்ளையே கண்டிக்கிறார். இல்லை, கவனிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியுது? தவறு சரியாய் தோன்றுகிறது. சரி, எந்த ஊழியனும் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒருவனை கண்டிக்கும் போது, ஒரு பிள்ளை கண்டிக்கிறோம், உங்கள் மகனை கண்டிக்கிறோம், கவனிங்க, உறவுகளுக்கு இங்கே இடமில்லை, ஆவியானுக்கு மட்டும்தான் இடம். உறவுகள் வேறு. நீங்கள் என்னையோ என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தை யாரை கண்டித்தாலும் அது முக்கியம் கிடையாது. அது சரியா தவறா, அதை தான் வேதம் சொல்கிறது. நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறாங்க, நேற்று கூட ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். அது உலகத்தில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உங்களை அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு. கவனிங்க, எது சரி உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். கவனிங்க, உங்களுக்குள்ள ஆவியார் இருக்கிறார். இவர் சொல்லுவார், இது சரி இது தவறு. அந்த நபரிடத்துல ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப பழகாத, ரொம்ப பேசாத, ஒரு எல்லைக்குள்ளே இரு. ரொம்ப பேசுவாங்க. நேற்று எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவர் சொன்னார், ஐயா உங்கள் குரூப்பில் இந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ரொம்ப இனிமையாக பேசுவார், ரொம்ப உங்களை ஐஸ் வச்சு பேசுவார், இப்படிலாம் பேசுவார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவர் பல பேரை ஏமாற்றிருக்கிறார். அவர் அப்படி தான் பேசுகிறார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஹலோ சார், ஹலோ பிரவரன், ஹலோ டாக்டர், அப்படி பேசுகிறார். விசாரித்து பார்த்தா 1ஆம் நம்பர் மோசமான ஒரு பேர் வழி. அவர் பேசும்போது அவ்வளவு வழவழப்பு, அவ்வளோ இனிமை. நான் சொல்ல இந்த கருத்து கவனிங்க, ஆவியானவங்களுக்குள்ளே இருந்தால் இது சரி இது தவறு. கவனிங்க, சில வலியை உதவி பண்ணுறாங்க நமக்கு. நினைக்கிறோம், என்ன அன்பு என் மேலே, என்ன பாசம் என் மேலே. இல்லை இல்லை இல்லை, உங்களை தவறான வழிக்கு கொண்டு போக முடியாது, உங்களை தவறான பாதை கொண்டு போக முடியாது, உங்களை திசை கெட்டு போகும்படி தான் அந்த அன்பை பொழிகிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், தேவனால் வராத எந்த நன்மையும் நன்மை அல்ல. தமிழ் புரியும் நினைக்கிறேன். தேவனால் வராத எந்த நன்மையும், தேவனால் வராத எந்த அன்பும் அல்ல. புரியும் நினைக்கிறேன்.